வந்தே மாதரம் பிரேக்கிங் ஆட்சியில் பங்கு கொடுக்க ஏமாளி அல்ல, கூட்டணி கவலையும் இல்லை, இபிஎஸ் ஓப்பன் டாக் அப்படின்ட்டுருக்காரு. உடனே பிஜேபிக்கார் ஒருத்தர் புலம்புறாரு, என்ன சொல்கிறதுன்னு புரியல, அண்ணாமலை இருக்கிற வரையும் கொஞ்சம் பயம் இருந்துச்சு, அவரையும் கூப்பிட உட்கார வச்சாச்சு, பண்ணையாரும் அமைதியாக அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கார், ஒன்றும் பண்ண வேண்டாங்க, 97 பக்கம் இருக்குல்ல, 97 பக்கம். அப்பா வந்து எதிர்கட்சி தலைவராக இருந்தார், அப்போ போய் கவர்னர்கிட்ட போய் புகார் கொடுத்தார், 97 பக்கம் எடப்பாடி பழனிசாமி மற்றும் அவர்கள் அமைச்சர்கள் மீது. ஆனால் இப்போ அவர் கண்டுக்காமல் இருக்கார். ஏன்னா கழகங்கள் இரண்டும் ஒரே கொட்டையில் உரிய மட்டங்கள், இவங்க ஊழல் அவங்க கண்டுக்க மாட்டாங்க, அவங்க ஊழல் இவங்க கண்டுக்க மாட்டாங்க. அதனால் பாஜக ஊழலை ஒழிப்பதற்கென்றே பெருமையை எடுத்த பாஜக அந்த RN ரவிக்கிட்ட சொல்லி அந்த 97 புகார் பக்கத்தை எடுத்து அப்படியே மொத்தமாக கொடுத்து ஒரு சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கேஸை போடுங்க, காலி, ஏடிஎம்கே காலி காலி. அந்த மாதிரி ஆறுமுகசாமி ஆணை அறிக்கை இருக்குல்ல, அதை வெளியிட சொல்லுங்கள், அதையும் ஏபிஎஸ் காலி ஆகிடுவார். ரெண்டுத்தையும் செய்யுங்க, அதை விட்டுட்டு புலம்பாதுங்க, பிஜேபி புலம்பியே புலம்பாதுங்க. ஜெய்ஹிந்த்.